பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். கடந்த 7 மாதமும் நம்மை கிருபையாய் நடத்தி வந்த ஆண்டவர் 8வது மாதத்திலும் தேவன் நம்மை நடத்தி வந்த தயவுக்காக நம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த 7 மாதத்தை நாம் கடந்து விட்டோம். 8வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் அவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதன்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக, நீங்கள் தேவனை துதிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் தேவ சமூகத்திலே நாம் ஒருமனப்பட்டு நம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நம் மத்தியிலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையில நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களை அர்ப்பணித்து இந்த ஆராதனையில நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆமென். பாடும் பொழுதும், ஆராதிக்கும் பொழுதும், செபிக்கும் போதும், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதும் ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் முழுவதுமாக ஆமென் முழு மனதோடு கூட நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்தக்கூடியவராயிருக்கிறார். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் செபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான நல்ல இந்த ஆண்டவரே நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளை கொடுத்தீரே, இந்த மனமகிழ்ச்சி நாளை கொடுத்தீரே, ஒரு சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சபையார் குடும்பமா எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே ஆராதிக்கிற அம்மை பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. இந்த ஆராதனையிலே உடைய வல்லமை உங்க பிரசன்னமும் எங்கள் மத்தியிலே ஓ ஹalleluya இறங்கி ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அபிஷேகத்தினாலே உங்க பிரசன்னத்தினாலே உடைய வல்லமையினால நிரப்புவீராக ராஜா. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடி நாமத்தை துதிக்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, அங்கெல்லாம் உடைய வல்லமை, ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. எல்லா தடைகளை தேவன் மாற்றி போடுகிறாங்க ராஜா. நீ பெரிய காரியங்களை செய்கிறாங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜெபங்கள், உடைய வார்த்தை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், எல்லா தடைகள் மாறட்டும். ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தினாலே வல்லமையினாலே நிரப்பி நீங்க ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிற இந்த கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் இப்பொழுதும் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். முதல் பாடலாக ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என்ற பாடல். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்ற பாடல். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறக்காதபடி நாம் தேவ சமூகத்திலே இந்த பாடலை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். 7 மாதமும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடே.
நாளும் நன்றி சொல்லக்கூடிய ஆத்துமாவாய் நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு இருக்க வேண்டும். ஆமென். முழு உள்ளத்தோடு நம்ம அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Be
மூலமாக நாம் நன்றி சொல்லி நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம். உண்மையாகவே எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது நன்றி சொல்லுவதற்கு நமக்கு நேரம் கிடைக்காது, நாட்கள் கிடைக்காது. அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நம் மத்தியிலே செய்திருக்கிறார். ஆமென். செய்த எல்லா நன்மைகள் இன்றைக்கு எவ்வளவு மேன்மையானதா இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்கு செய்த நன்மைக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு செய்த நன்மைக்கு நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை நாம் தொழுது கொள்வது தான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றியா இருக்கிறது. இந்த ஆராதனையிலே எல்லாரும் கர்த்தரை நம்ம தொழுது கொள்வோம், அவரை நாம் ஆராதிப்போம். ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ சகல ஆமென் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரே, ஓ இஸ்ரவேலின் துதிகளிலே வாசமாய் இருக்கிறவரே, கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம்
முடிவு உண்டு. ஆமே, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு முடிவை வைத்திருக்கிறார், ஒரு முடிவை வைத்திருக்கிறார். மாதத்தை ஆரம்பிக்கிற நீங்கள், ஓ கர்த்தருடைய சமூகத்திலே, ஓ ஹalleluya, அவரை ஆமென் சொல்கிறேன், அவரை நீங்கள் ஆமென் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே அவரை நீங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக, அவரை நீங்கள் தேடக்கூடிய பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படுங்கள். ஓ ஹalleluya, கலங்காதே, திகையாதே, நிச்சயமாக முடிவு உண்டு. கர்த்தருடைய சமூகத்திலே ஆமே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே, கர்த்தர் ஆமே எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்ற செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை
வைத்திருக்கிற இந்த பிள்ளைகளை தேவன் நம்முடைய வல்லமையினாலே, பலத்தினாலே, அபிஷேகத்தினாலே நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. மாதம் முழுக்க உடைய பலத்தினாலே, வல்லமையினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க பலத்தை கொடுங்கப்பா, உங்க வல்லமை கொடுங்கப்பா, உங்க அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா சொல்றேன் கர்த்தாவே, ஏன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. முடியாத தகப்பனே உடைய பாதத்துல எங்களை தாழ்த்துறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தொடர்ந்து இந்த மாதத்துல அப்படியே நீர் எங்களை ஆசீர்வதிங்க, நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஆராதனையில பங்கெடுத்து ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே இன்னும் பலத்தின் மேல் பலன் அடைய, வல்லமை மேல வல்லமை பெற்றுக்கொண்டு சமூகத்துல அங்க பெரிய காரியங்களை காண உதவி செய்யுங்கப்பா. சொந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, விசுவாசத்துல பலப்படுத்துங்க, சத்தியத்துல பலப்படுத்துங்க, பரிசுத்தத்துல இன்னும் நடத்துங்க. இன்னும் ஜெப ஜீவியத்தில் அதிகமாக எடுத்துடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க ஆண்டவரே. பயன்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. கிருபை சூழ்நிலை, கிருபை சூழ்நிலை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. இந்த குற்றங்கள் குறைகள் ஒரு விஷயங்களை மன்னியும், எங்களை ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தமாக்கி தொடர்ந்து எங்களை நடத்தபடியா ஜெபிக்கிறோம். கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில கர்த்தரை பாடி ஆராதிக்கும்படியான ஸ்தோத்திரம் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்த காரியங்களுக்காக நம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை நடத்தி கொண்டு போகிறதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆகஸ்ட் மாதத்துல நாம் 21 நாள் உபவாசம் இருந்து நாம் ஜெபிப்போம். ஆகஸ்ட் மாதம் நம்ம ஜெப மாதமாக நம்ம அறிவித்திருக்கிறோம். ஆகவே இந்த மாதத்துல நம்ம உபவாச ஜெபம் நம்ம ஏற்படுத்தல. அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் உபவாச ஜெபம் நமக்கு இருக்கும். ஆகவே ஆனாலும் இந்த மாதத்துல நீங்க அதிகமாக தேவ சமூகத்துல அமர்ந்து நீங்க ஜெபியுங்கள். அதிகமாக கர்த்தருடைய சமூகத்துல ஒரு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஸ்தோத்திரம். நம்முடைய சபைகளிலே நாம் ஆராதனை நடத்துவதற்கு, ஜெபத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் நம்முடைய தமிழக அரசு மூலமாக ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது முறையான அனுமதியோடு நாம் அதை எப்படி நடத்த வேண்டுமோ ஸ்தோத்திரம் அதை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படி நம்ம நடத்தும் பொழுது அதற்கான அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி நடத்துவதற்கு உள்ள காரியத்தை நாம் நடத்துவதற்கு அந்த அறிவிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கலாம். இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அதற்காக விசேஷமா நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே சீக்கிரமாக ஆராதனை நடத்துவதற்கும் முறையான காரியத்தோடு நடத்துவதற்கு அதில் எந்த தடை வராமல், எந்த பிரச்சனை இல்லாம சரியான விதத்துல ஒழுங்கு கிரமமாய் நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தை நமக்கு நேர்த்தியாக செய்து கொடுக்கும்படியாக இந்த மாதத்தில் அதற்கான, இந்த வாரத்தில் அதற்கான எல்லா உத்தரவுகளை தேவன் நமக்கு கொடுத்து அதன்படி கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் மறுபடியுமா தேவ சமூகத்தில் வந்து கூடி ஆராதிக்க, ஜெபிக்க நமக்கு எல்லா வழிவாசல்கள் தேவன் நமக்கு திறக்கும்படியாகவும் நம்முடைய பட்டணத்திற்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் கர்த்தர்
பட்டணத்திலேயும் தேசத்திலையும் இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை, விடுதலையை, ரட்சிப்பை ஆண்டவர் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்துல நாம ஜெபிப்போம். இதற்காக இப்பொழுது நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எங்களோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, நன்மைகளை காண செய்வேன் என்று சொன்னேன் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சபைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். உம்மை தொழுது கொள்கிற காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, எல்லாவித காரியங்களை மாற்றி முறையான முறையிலே தேவனை தொழுது கொள்வதற்கு, சரியாக உம்மை ஆராதிப்பதற்கு வேண்டிய காரியங்களை செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றுகிற கர்த்தர், இந்த நாளிலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் கொடுத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படி எங்களை நடத்தும்படியாய் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான காரியங்களை இந்த பூமியிலே நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு சபைகளை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த சபைகளில் முறையான ஆராதனை செய்ய நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்திலே வழிவாசல்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மனுஷ கண்களிலே கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நாமம் இந்த பூமியிலே அகிலமெங்கிலும் மகிமைப்படும்படியாக தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அகிலத்தை ஆளுகிற கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென். எங்களோடு கூட இருந்து எங்களை நொடி பொழுதும் விடாதபடிக்கு பாதுகாக்கிற தேவன், அப்படியே நீங்க அரசாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தின்படி எல்லா நன்மைகளினாலும், குடும்பத்தின் நன்மைகளினாலும், பிள்ளைகளுக்கு உண்டான நன்மையினாலும், வேலையின் நன்மைகளினாலும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுத்து இந்த மாதத்தினை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தொடர்ந்து நமக்கான அதற்குரிய எல்லா வழிவாசலை திறப்பாராக. கர்த்தர் காரியங்களை செய்வாராக. இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் விசை கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, இந்த நாளிலும் உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த அருமையான வேலையிலையும் வசனத்துக்காக உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை ஆண்டவரே கற்பாரை உடைக்கிற சம்பட்டியா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அது அக்கினி ஜுவாலையை பிளக்கிறதா இருக்கிறதப்பா. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியதா இருக்கிறதா. ஆண்டவரே, கேந்திர மரங்களை முறிக்கிறதா இருக்கிறதப்பா. நிச்சயமுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது எங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா துக்கங்கள் மாறட்டும், பாடுகள் மாறட்டும். ஒரு புதிய நம்பிக்கை எங்களுக்குள்ளா இன்னும் உருவாகட்டும். எங்களை இன்னும் ஸ்திரப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, இன்னும் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். என் பேசும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். இங்க வாசிக்கும் போது சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம்? இந்த உலகத்தின் ஜனங்கள் அல்ல, சீயோனை சேர்ந்த ஜனங்கள். சீயோன் என்பது எதை குறிக்கிறது? சீயோன் என்பது அது பரலோகத்திலே தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலத்தை குறிக்கிறது. தேவன் சீயோனிலே, பரலோகத்தில் இருக்கிற சீயோனிலே அவர் வாசமாயிருக்கிறார். அது மகாராஜாவின் நகரம் என்று நாம பார்க்கிறோம். ஆகவே இன்னைக்கு நீங்களும் நான் சீயோனிலே, சீயோனை சேர்ந்த ஜனங்களாய் இருக்கிறோம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். எருசலேம் என்பது கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறது. ஆகவே
நாம் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எங்கே வாசமாயிருப்போம்? எருசலேமில் வாசமாயிருப்போம். நமக்கு எருசலேம் தேவனுடைய ஆலயம். ஆகவே சீக்கிரத்திலே நமக்கு ஆண்டவர் எருசலேம் ஆகிய ஆலயத்திலே நாம் வாசம் பண்ணும்படியாக, வாசமாயிருந்து நாம் தேவனை தொழுது கொள்ளும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில நிச்சயமா அதை செய்வார். ஆகவே ஸ்தோத்திரம். இங்க வாசிக்கிறோம், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழுது கொண்டிராய். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தர் நம்முடைய அழுகையை பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். நம்முடைய அழுகை ஆண்டவர் பார்த்து அந்த அழுகையில் இருந்து, அந்த கண்ணீரில் இருந்து தேவன் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். இந்த காலை நேரத்துல இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வசனமாய் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்திலே அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, அழுது கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறதோ, அந்த அழுது கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் அழுகையை அவர் மாற்ற போகிறார். உங்கள் அழுகையை மாற்றி உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே நீ அழுது கொண்டிராய், நீ அழுது கொண்டிராய். ஸ்தோத்திரம். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேனே, எனக்கு அவர் இறங்கலையே, என் செபத்தை அவர் கேட்கலையே, என் விண்ணப்பத்தை அவர் கேட்கலையே, நான் அழுது கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீ நினைக்கலாம். இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உருக்கமாய் இறங்கி, அவர் உருக்கமாய் இறங்குகிற தேவன். அவருடைய இரக்கம் இன்றைக்கு இருக்கிறது. அவர் உருக்கமாய் இறங்கி, ஸ்தோத்திரம், உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவார். ஸ்தோத்திரம். ஆகவே அவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி அவர் ஸ்தோத்திரம் அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே என்ன காரியத்திற்காக நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ, எதற்காக கூப்பிடுகிறீர்களோ, தேவனை நோக்கி எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தர் அதை கேட்டு, அதை உருக்கமாய் இறங்கி அதை கேட்டு உங்களுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எனக்கு ஒரு மறு உத்தரவு வரலன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா ஜெபத்துக்கு ஒரு மறு உத்தரவு கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு பதில வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒரு உருக்கமாய் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் இறங்கி அவர் உங்களுக்கு ஒரு மறு உத்தரவை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். அதுவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமா இருங்க, மன உறுதியா இருங்க. உங்கள் அழுகை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். இறங்கி அவர் சோத்திரம் அதை கேட்டு, உங்கள் கூப்பிடுதலுடைய சத்தத்தை அவர் கேட்டு அவர் சோத்திரம் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க கூப்பிடுகிற சத்தம் அது ஸ்தோத்திரம் ஆண்டவர் கேட்கிறாரா அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சிடக்கூடாது. உங்க கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். உங்க கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டு உங்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஒரு மறு உத்தரவு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அந்த கூப்பிடுகிற சத்தம் அது ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சந்நிதியிலே அது போய் சேரக்கூடியதா இருக்கிறது. உங்கள் ஜெபங்கள், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காரியங்கள், ஜெபங்கள் எல்லாம் தேவ சந்நிதியிலே அது போய் சேரக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு மறு உத்தரவு வைத்திருக்கிறார் என்று கண்டிப்பாக நாம சோத்திரம் சொல்ல முடியும். வேதத்துல வாசிக்கும் போது சங்கீதக்காரன் தாவீது ராஜா சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல அவர் சொல்லும் பொழுது
அங்கே நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல அவர் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் வார்த்தையை நாம் இங்க வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் சங்கீதம் 18 ஸ்தோத்திரம் 18ஆம் சங்கீதத்துல 6வது வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதலுக்கு அவர் என் கூப்பிடுதல் சத்தத்திற்கு போய் அவர் என் கூப்பிடுதல் சத்தம் போய் அவர் சந்நிதி செவிகளிலே ஏறிச்சு என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இங்க வாசிக்கும் போது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தாவீதுக்கு இங்கே இருந்த நெருக்கம், தாவீது ராஜாவுக்கு இருந்த நெருக்கம், அந்த நெருக்கத்துல தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடியவராயிருந்தார். கூப்பிடும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார். எங்கிருந்து கேட்டாராமா? ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்டார். அவருடைய தாவீதுடைய கூப்பிடுதலுடைய சத்தத்தை அவர் கேட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்கக்கூடிய தேவனா இருக்கிறார், கேட்கிற தேவனா இருக்கிறார். என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளிலே ஏறிச்சு என்று அவர் சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது சொல்றார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போனது. இப்ப நம்ம கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்ம கூப்பிடுகிற சத்தம் அவர் சந்நிதியில போய் சேரக்கூடியதா இருக்கிறது. அது வெறுமையா போகாது, உங்க ஜெப வெறுமையா போகாது. நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியிலே போய் சேரக்கூடியதா இருக்கிறது. அவர் செவிகளிலே ஏறிச்சு என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே தாவீது இப்படியாக நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சத்தம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய சந்நிதியிலே போய் சேர்ந்து அங்கே கர்த்தருடைய செவிகளிலே அது அங்கே கேட்கக்கூடியதா இருந்தது. தாவீதுக்கு கர்த்தர் தொடர்ந்து சங்கீதத்துல வாசிக்கும் போது சோத்திரம், தாவீதுக்கு கர்த்தர் இப்படியெல்லாம் விடுதலை கொடுத்தார் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். சோத்திரம் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் போது எரேமியா 33:3 வாசிக்கிறோம், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறுமொழி கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் நாங்க ஆண்டவர் சூத்திரம் சொல்லுகிறத நான் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை நோக்கி நீ கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆகவே சூத்திரம் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு அறியாத புரியாத காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார், அவர் நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறார். சூத்திரம் என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாத புரியாத காரியத்தை உனக்கு நான் போதிப்பேன் சொல்ற. ஆகவே எரேமியா 33:3 சொல்லப்பட்ட அந்த வார்த்தைப்படியாக அவரை நோக்கி நாம் கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு எட்டாதும் அறியாதும் காரியங்கள் அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:17 வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று இங்கே வாசிக்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை நீதிமான்களாக இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு கர்த்தர் கேட்கிறார், என் பிள்ளைங்க எதற்காக கூப்பிடுறாங்க, எதற்காக சிரிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கர்த்தர் கேட்கிறாராமா. அவர் சோத்திரம் ஒரு நாளும் கேளாத தெய்வம் அல்ல, கேட்கிற தெய்வம். ஆகவே நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை
அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவார். அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவார். ஆக இன்றைக்கு நாம் எந்த நெருக்கத்துல, எந்த உபத்திரவத்துல, எந்த காரியத்துல இன்றைக்கு நாம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரவத்தில இருந்தும் நம்மை நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உபத்திரவம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், பாடு இருக்கலாம், அதன் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அதை கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் என்று கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். சூத்திரம் சங்கீதம் 50ஆம் சங்கீதம் அங்கே 15ஆம் வசனத்துல இங்க நான் வாசிக்கும் போது அங்கே நான் பார்க்கிறோம், தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 50:15 வாசிக்கும் போது சூத்திரம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இங்கே வாசிக்கிறோம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு கர்த்தர் சொல்றார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு என்று கர்த்தர் சொல், நான் உன்னை விடுவிப்பேன். ஆகவே இன்னைக்கு விடுவிப்பதற்கு நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு வருகிற இக்கட்டுகளிலே, நெருக்கங்களிலே, ஆபத்துகளிலே, பிரச்சனைகளிலே நம்ம கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் எல்லா நமக்கு வருகிற எல்லா இக்கட்டுகளில் இருந்தும், நெருக்கத்திலிருந்தும், ஆபத்துகளில் இருந்தும் நம்மை ஆண்டவர் விடுவிக்கிறவராய், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகவே அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு சூத்திரம், எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட ஆபத்துகள், எப்படிப்பட்ட நெருக்கங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்ம இந்த ஆபத்துகளில் நமக்கு வருகிற எல்லா போராட்டத்திலிருந்து, ஆபத்துகளிலிருந்து நம்மை அவர் விடுவித்து நம்மை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சூத்திரம். அதே சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 34:9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு, இந்த ஏழை கூப்பிட்டான். கூப்பிடுகிறவங்க யாராலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம், கர்த்தர் அதை பார்க்க மாட்டாரு. ஏழையா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், பாமர மக்களா இருக்கலாம், வசதியா இருக்கலாம், வசதி இல்லாதவங்களா இருக்கலாம், ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஏன் கூப்பிடுதல் ஆண்டவர் கேட்பாரா? ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? நான் இப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். ஆனா இங்க இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம், இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூப்பிடுறோமா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இன்னைக்கு இருக்க வேண்டும். கூப்பிடும் பொழுது அவர் இங்க வாசிக்கிறோம், எல்லா இடுக்கத்தில் இருந்தும் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டார். ஆகவே இன்னைக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கூப்பிடுதலுக்கு மற்றவங்க கேட்காம இருக்கலாம், மனிதர்கள் கேட்காம இருக்கலாம், உலகத்துல மற்ற உலக ஜனங்க கேட்காம இருக்கலாம், என் கூப்பிடுதலை யாரும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி நம்ம இன்றைக்கு ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு வேதத்தில் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 18வது வசனத்துல ஸ்தோத்திரம் அங்க வாசிக்கும் போது அங்க
பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க வாசிக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தூரத்தில் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் சமீபத்தில் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்க சமீபத்தில் இறங்கி வரக்கூடிய தேவனா இருக்கிறார். உங்க சமீபத்தில் இறங்கி வந்து உங்க கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளா இன்றைக்கு ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். இங்க வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்ப உண்மையாய் கூப்பிடுகிற காரியங்களில கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் உண்மையா அவரை கூப்பிடணும். ஏதோ கூப்பிடுறோம், ஏதோ ஜெபம் பண்றோம், அப்படி அல்ல. ஏதோ கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பார்க்கலாம், ஏதோ கேட்டு பார்க்கலாம், ஏதோ கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டு பார்க்கலாம், அப்படி அல்ல. உண்மையாய் கூப்பிட வேண்டும், உண்மையாய் நம்ம கூப்பிட வேண்டும், உண்மையாய் செபிக்க வேண்டும். ஆகவே உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்ம சமீபத்தில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே கீழே இருக்கிற வசனத்தை, 16ஆம் வசனத்தை அங்க வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பார்க்கிறோம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். அவருக்கு நாம் பயந்து நாம் நடக்கிற பிள்ளைகளா இருக்கும் போது, பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவர் ஸ்தோத்திரம், அவர் கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் அதை கேட்பார், மறு உத்தரவு கொடுப்பார், அவர் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவார். ஸ்தோத்திரம். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆகவே ஸ்தோத்திர வேதத்துல வாசிக்கும் போது ஆதியாகமம், ஸ்தோத்திரம், ஆதியாகமத்துல வாசிக்கும் போது அங்கே 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரத்துல 14 இருந்து ஸ்தோத்திரம் 19 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 இருந்து 19 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கும் போது பார்க்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தால், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின் அவர் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் போட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு அங்கு போய் துருத்தியில் தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று நம்ம வாசிக்கிறோம். இங்க வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி ஆகார். இந்த ஆகார் ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணா இருக்கிற இந்த ஆகார் அவருடைய மகன் இங்கே சாராய்க்கு
ஆண்டவர் சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்த பின்பு இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அங்க ஆபிரகாமுடைய வீட்டில் அந்த ஆகார் கர்த்தர் அங்க வைக்கிறார். அதற்கு பிறகு ஆபிரகாம்கிட்ட நீ ஆகாரை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆகாரை அவன் மகன் இஸ்மவேலையும் கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு துருத்தியில கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. எங்கேயோ போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஆகவே இந்த ஆகார் என்ன பண்றாங்க, அந்த இஸ்மவேலை கூட்டிக் கொண்டு அந்த கொஞ்சம் அப்பத்தை தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த வனாந்தரத்தில் நடந்து வருகிறார்கள். வனாந்தரத்தில் அந்த பேர்சபா வனாந்தரத்தில் அலைந்து தீர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கும்போது இருந்த அப்பமும் துருத்தில தண்ணீரும் செலவாயிடுச்சு. உடனே பிள்ளை இஸ்மவேல் அழுகிறான், பசிக்காக அழுகிறான், தண்ணீர் இல்லாம அழுகிறான். துருக்கியில கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. அழுது 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 அவன் சூத்திரம் ரொம்ப ஒரு நெருக்கத்துக்குள்ளாக போகிறதை பார்க்கிறோம். இந்த பிள்ளை அழுகிறதை ஆகாரால பார்க்க முடியல. உடனே ஆகார் ஒரு இடத்துல பிள்ளையை இருக்க வச்சுட்டு அம்புப்பாயின் தூரத்தில் போய் உட்கார்ந்து ஆகாரும் சத்தமிட்டு அழுகிறான். அப்பொழுது நாம் இங்கே பார்க்கிறோம், சூத்திரம் அவர்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவர்கள் சத்தத்தை, ஆகார் அழுகிற சத்தத்தையும் கேட்டார், பிள்ளை இஸ்மவேல் அழுகிற சத்தத்தையும் கர்த்தர் கேட்டார். அந்த சத்தத்தை கேட்டு அங்கே சூத்திரம் தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் சூத்திரம் வாசிக்கிறோம். இந்த 17ஆம் வசனத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு தேவ தூதன் சொல்லுகிறாரு, ஆகாரே நீ பயப்படாதே, உனக்கு என்ன சம்பவித்தது. ஆகவே பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த வனாந்திரத்துல யாரும் இல்லாத சூழ்நிலையில ஆகார் அழுது கொண்டிருக்கிறார், இஸ்மவேல் அழுது கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல தேவன் ஆகாருடைய சத்தத்தை கேட்டாரு, பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டாரு. அந்த ஆகாரை பார்த்து பயப்படாதன்னு சொல்லி எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அங்க ஆகாருடைய கண்களை திறக்கும் போது அங்க ஒரு அருமையான ஒரு நீரூற்று அங்க ஆகாருடைய கண்களிலே அங்க உண்டாகிறது. அந்த நீரூற்று, இந்த வனாந்திரத்துல ஒரு நீரூற்று அந்த இடத்துல ஆண்டவர் ஆகாருக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த நீரூற்று மூலமாக ஆகாரும் பிள்ளையும் அங்கே தண்ணீரை குடித்து அங்கே சூத்திரம் அங்கே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாக போகிற நிலைமையில இருந்த ஆகாரின் பிள்ளை ஆண்டவர் அங்கே அவருடைய சத்தத்தை கேட்டு, அவர் கூப்பிடுற சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் இறங்கி வந்து ஸ்தோத்திரம் அந்த வனாந்திரத்திலே ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி ஸ்தோத்திரம் அங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே தண்ணீரை குடிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில, எந்த நெருக்கத்துல, எந்த வனாந்திரத்துல, எந்த இடத்துல இருந்து நம்ம கூப்பிட்டாலும் சரி, தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் இறங்கி வந்து நமக்கு என்ன காரியங்களை செய்யணுமோ அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். சூத்திரம். ஆகவே வனாந்திரமான இடத்துல ஒரு நீரூற்றை உண்டு பண்ணின ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வனாந்திரம், எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட காரிய சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்காக நமக்கு அற்புதம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஆகாருடைய சத்தத்தை கேட்டு, பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு, நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு, நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு இன்றைக்கு சோத்திரம்
ஒரு நீரூற்றை உண்டு பண்ணக்கூடியவராக, நமக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டவர், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய தேவன் என்பதை கண்டிப்பாக சொல்ல முடியும். சூத்திரம். இதான் வேதத்துல இன்னொரு சம்பவத்தை வாசிக்கும் போது, மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 46ஆம் வசனத்துல இருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இங்க வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் அங்கே வாசிக்கும் போது பார்க்கிறோம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது, தீமேயின் குமாரனாகிய பர்த்திமே என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் படுக்கையை, தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். இங்கே தீமேயின் குமாரனாகிய பர்த்திமேயு குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ அந்த வீதி வழியா போகும்போது சீசர்களும் இயேசுவும் போறாங்க. அங்கே அந்த வீதியில இந்த தீமேயின் குமாரனாகிய பர்த்திமேயு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசு போகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று சொல்லி இயேசுவை அவன் நோக்கி கூப்பிடுகிறான். அப்ப கூப்பிடும் பொழுது எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. எல்லாரும் கூப்பிடாத அதட்டுறாங்க. ஆனா இவன் கூப்பிடுகிற அந்த அதற்றவங்க மத்தியிலே அவன் மறுபடியும் அதிக சத்தமாய் அவன் கூப்பிட்டான் என்று நம்ம அங்க வாசிக்கிறோம். கூப்பிடும் பொழுது நமக்கு பார்க்கிறோம், இயேசு அந்த சத்தத்தை கேட்டார். இயேசு அந்த சத்தத்தை கேட்டு அங்க நின்று அவனை அழைத்து வர சொன்னான் என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். சூத்திரம். திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறது, சீசர்களும் இருக்கிறார்கள். இயேசு போகிறார். இந்த குருடன், இயேசுவே, தாவீதின் குமாரனை இறங்கும் என்று கூப்பிடுகிறான். சூத்திரம். அந்த திரளான ஜனங்கள் மத்தியிலும் இயேசு அந்த பர்த்திமை, அந்த குருடன் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்கிறார். சத்தத்தை கேட்டு அவனை அழைத்து வர சொல்றார். அவன் முதல் கூப்பிடும் பொழுது எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. ஆனா அதட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் அதிகமாய் கூப்பிட்டான். ஆகவே இன்றைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் போது அநேக நேரத்தில் நமக்கு எதிராக ஒரு தடை வரும், ஒரு பிரச்சனை வரும். சோத்திரம். ஆனால் அதை பார்க்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இன்னமாக அதிகமாக நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்பார், உன்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அவருக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த பர்த்திமை, இந்த குருட கூப்பிடும் பொழுது எல்லாரும் அதட்டுறாங்க. ஆனாலும் அதற்றவங்களை அவன் பார்க்கல. அதற்றவங்க பார்க்காம எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு நன்மை உண்டாகணும்னு சொல்லி மறுபடியும் இயேசுவை பார்த்து அதிகமா கூப்பிடுறான். இயேசுக்கு முதல் கூப்பிடும் போதே இயேசுக்கு அதை கேட்டிருக்கோம். ஆனா அதட்டும் போது இவன் மறுபடியும் கூப்பிடுறானா நிறுத்திடுறானான்னு சொல்லி இயேசு பார்க்கிறாரு. ஆனா இவன் மறுபடியும் கூப்பிடும் போது இயேசு அவனை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு அவன் அழைத்து வர சொல்லுகிறார். அழைத்து வந்து அழைத்து வர சொல்லுடனே உடனே இயேசு கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, பிச்சை எடுக்கிற அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அங்கே இயேசுவுக்கு இடத்துல வந்தான். இயேசு அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும் சொன்னான். உடனே ஸ்தோத்திரம், இயேசு அவனுக்கு பார்வையை கொடுத்தார். நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சிக்குதுன்னு சொன்னான். அவன் பார்வையடைந்து இயேசுக்கு பின்பாக அவன் சென்றான். நம்ம வாசிக்கிறோம். ஆகவே உண்மையான கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே,
பர்த்திமேயு குருடன் கர்த்தரை நோக்கி இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை அவர் கேட்டார். இவன் பிச்சைக்காரன் தானே, இவன் பிச்சை எடுக்கிறவன் தானே, இவன் அழுக்கா இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, இவன் கூப்பிட்டு நம்ம நிக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசுவோ அப்படியே நினைச்சாங்களா? இல்ல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு யார் கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எந்த சூழ்நிலையில, எந்த நிலைமையில, எந்த காரியத்துல, எந்த பிரச்சனையில இருந்து நாம தேவ சமூகத்தை நம்ம நோக்கி நம்ம கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு இன்றைக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பர்த்திமேயு கூப்பிட்ட பொழுது சத்தத்தை கேட்டான். இயேசு இறங்கி வந்து அவனுக்கு அற்புதம் செஞ்சார், அவனுக்கு பார்வை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், எந்த நெருக்கத்தில் இருக்கிறோம், எந்த பிரச்சனையில் இருக்கிறோம், எந்த தேவைகளில் இருக்கிறோம், சோத்ரம், எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் சரி கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கூப்பிடணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் அதை கேட்பார். கேட்டு நமக்கு மறு உத்தரவு கொடுத்து அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சோத்திரம். நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அந்த சத்தத்தை அவர் கேட்டு உங்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமைத்தனத்துல 430 வருஷம் இருக்கும் போது கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. ஐயோ, இந்த அடிமைத்தனத்துல நாங்க இருக்கிறோமே, இந்த பார்வோனைகளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறானே, நாங்க சுமை சுமந்து கொண்டிருக்கிறோமே, நாங்க ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் வாசிக்கிறோம். வேதத்துல யாத்திராகமத்துல கடைசி அதிகாரத்துல அவங்க கூப்பிடுகிற சத்தம் தேவனுடைய சந்நிதியில போய் எட்டியது. அவங்க கூப்பிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில போய் எட்டியது. அந்த சந்நிதியில தேவ சந்நிதியில போய் எட்டி ஆதியாகமம் கடைசி அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த சத்தத்துக்கு அவர்கள் பெருமூச்சை கேட்டார். அந்த சத்தத்தை அவர் கேட்டார். அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து அவன் வெளியே கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சையை கேட்டார். அந்த சத்தத்தை அவர் கேட்டார். தெய்வ சந்நிதியிலே போய் சேர்ந்தது. இன்றைக்கும் நம்முடைய பெருமூச்சு, நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். எதற்காக கூப்பிடுகிறோம், ஏன் கூப்பிடுகிறோம், ஏன் செபிக்கிறோம் என்பதை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. சோத்ரம், தைரியமா இருங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தரை நோக்கி அனுதினமும் நீங்க செபிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாய் இருங்கள். சோத்ரம், கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இனி நீ அழுது கொண்டுதாய், உன் கூப்பிடுதல் சத்தத்தை அவர் கேட்டு உருக்கமாய் இறங்கி அவர் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழுது கொண்டுதாய், கர்த்தர் உங்கள் அழுகையை மாற்றுவார், உங்கள் துக்கத்தை மாற்றுவார், நெருக்கத்தை மாற்றுவார். சோத்திரம், அழுகைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அழுகைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அழுது கொண்டே இருக்கிற பிள்ளைங்க அழுது கொண்டே இருக்க மாட்டாங்க. அதற்கு ஆண்டவர் ஒரு முடிவை வச்சிருப்பாரு. அந்த அழுகையிலும் நீங்க கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தரை கேட்டு நிச்சயமா அதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களை ரட்சிக்கிறதை, ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம், கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம், நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுங்கள். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்துக்கு வாழ்க்கையில் செய்வார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஸ்தோத்திரம், உடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர், உடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர், உடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார்.
எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் உடைய பிள்ளைங்க எந்த காரியத்திற்காக ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிறார்களோ, அழுகையின் பள்ளத்தாக்கின் கூட நடந்து கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறார்களோ, எதற்காக அப்படி சமூகத்திலே நோக்கி கூப்பிடுகிறார்களோ, செபிக்கிறார்களோ, அதை நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய காரியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. அந்த அழுகையின் சத்தத்தை நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆகாருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டீங்களே, பிள்ளையின் சத்தத்தை கேட்டீங்களேப்பா. இன்றைக்கும் எங்களுடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்கப்பா. எங்களை பார்க்கிறீங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பார்க்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, நீங்க பார்த்திமையும் வினவுக்கு கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை நீங்க கேட்டு நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு அற்புதம் செஞ்சீங்கப்பா. இன்றைக்கும் சமூகத்தில் இன்றைக்கு கூப்பிடுகிற இப்படி பிள்ளைகள், செபிக்கிற இப்படி பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. எதற்காக உடைய சமூகத்தில் அவர்கள் வினோக்கி கூப்பிடுகிறார்களோ, செபிக்கிறார்களோ, அழுது கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு மறு உத்தரவு நீர் கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, மறு உத்தரவு கொடுத்து கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த நாளிலே செய்யுங்க ஆண்டவரே, இந்த நாளிலே செய்யுங்கப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மறு உத்தரவு கொடுப்பீராக, மறு உத்தரவு கொடுப்பீராக. எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும், எல்லா எதிரான போராட்டங்கள் மாறட்டும். என்ன காரியத்துக்காக ஒரு சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை நீர் கேட்டு அதற்கு பதில் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. கரத்துல கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கேட்ட வார்த்தையின்படியே நீங்க ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே, ஒருவரை அப்படியே நீங்க ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருக்கு வேண்டிய காரியத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தாவே, என்ன தேவைகள் மத்தியில் இருக்கிறார்களோ, என்ன நெருக்கத்தில், என்ன பிரச்சனையில, என்ன எதிரான சூழல இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்கப்பா. தேவைகளை சந்திங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுத்து தொடர்ந்து அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தாழ்வுள்ள நம்முடைய காயப்பட்ட கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கி நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களுக்கான உதவி செய்யுங்க. கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஏற்றும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சதா காலங்களிலே அனைவரோடு வெள்ளடிக்க மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.